ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்செந்தூரில் காதல் விவகாரத்தில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெண்ணின் தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். இந்த விவகாரத்தில் இதுவரை எவ்வளவு பேர் கைதாகி இருக்கிறார்கள்? தொடர்ந்து விசாரணை வளையம் யார் யார் மீதெல்லாம் பாய வாய்ப்பு இருக்கு? முழு விவரம் என்ன? வணக்கம். காதல் விவகாரத்தில் திருச்செந்தூர் பட்டப்பகலில் இளைஞரை ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிறுமியின் தந்தை, தம்பி மற்றும் உறவினர் உட்பட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திருச்செந்தூர் அருகே ஆலந்தலை வீட்டு வசதி வாரியம் குடிவு சேர்ந்த முருகன் மகன் மணிகண்டன் எலக்ட்ரிஷியன். இவருக்கும் திருச்செந்தூர் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கும் இடையே காதல் இருந்துள்ளது. இருவரும் கடந்த 4 மாதம் முன்பு வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறாங்க. இது தொடர்பாக தனது மகனை காணவில்லை என்று சிறுமியின் தந்தை திருச்செந்தூர் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் அவருடைய மகளை மீட்டு பெற்றோருடன் ஒப்படைத்துள்ளனர். இது தொடர்பாக இரு வீட்டாரும் இடையே முன் விரோதமாக இருந்துள்ளது. இந்நிலையில் மணிகண்டன் நேற்று காலை வேலைக்காக தனது இருசக்கர வாகனத்தில் திருச்செந்தூர் நோக்கி முக்கிய நெடுஞ்சாலை வந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 3 பேர் அவரை தடுத்து நிறுத்தி வெட்ட முயன்றுள்ளனர். இதை பார்த்து அவர் உயிருக்கு பயந்து வண்டியை கீழே போட்டுவிட்டு வீட்டின் அருகே இருந்த மரக்கடையில் புகுந்துள்ளார். ஆனாலும் அந்த கும்பல் விடாமல் துரத்தி மரக்கடையில் சென்று மணிகண்டன் ஓட விரட்டினர். இதனால் மணிகண்டன் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலே பரிதாபமாக துடிதுடித்து உயிர்ந்துள்ளனர். இதையடுத்து அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அந்த திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் மற்றும் போலீசார் உயிரிழந்த மணிகண்டன் உடலை மீட்டு தூத்துக்குடி அரசு மற்றும் பிரேத பரிசோதனை அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் அங்குள்ள CCTV காட்சிகளை கைப்பற்றினர். இந்த கொலை தொடர்பான சிறுமியின் தந்தை நட்டார், உறவினர் கணேசன் உட்பட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இதனையடுத்து காதல் விவகாரத்தில் இளைஞரை வெட்டி படுகொலை செய்ததாக சிறுமியின் தந்தை நட்டார், வயது 48, தம்பி உட்பட 4 பேரும் தாலுகா போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர். காதல் விவகாரத்தில் திருச்செந்தூர் இளைஞர் ஓட விரட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.